அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் இயர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கன்சல்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுற டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்குலர் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராஜெக்ட் ரிசல்ட்ஸ் வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ராஜெக்ட் பேப்பர் மட்டும் நீங்கள் 8th செமஸ்டரில் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து நேற்று பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கான கன்சோல்டேட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோட இஷ்யூ பண்ணுற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட்டட் நான் அட்டானமஸ் காலேஜஸ், அதாவது யூஜியில் படித்த 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். அதுவும் உங்களுக்கு அரியர்ஸே இதுக்கு முன்னாடி இல்லாமல் நீங்கள் ப்ராஜெக்டில் வந்து இப்போ பாஸ் ஆகிருப்பீங்க. உங்களுக்குரிய 8 செமஸ்டர்ஸுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இது. அதுவும் நீங்கள் ஏப்ரல் மே 2025 இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான இது. ஸோ இதில் கிரேட் சீட்ஸு, ஸோ உங்களுக்கு கன்சல்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஆகஸ்ட், அதாவது வந்து ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜுக்கு வந்து இஷ்யூ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக உங்கள் காலேஜ்க்கே வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே டேரெக்டாக வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த சர்க்குலர் எப்பயுமே கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கான கன்சோல்டேட் அது மட்டும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு டவுட் வந்து அரியர் எக்ஸாம்ஸ்னு நான் கிளியர் பண்ணல ப்ரோ, எனக்கு எப்போ சர்டிஃபிகேட் வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அரியர் ரிசல்ட்லாம் வரும். அது வந்ததுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அப்போது உங்களுக்கும் வந்து இந்த பேட்சோட சேர்த்து நீங்கள் வாங்கிடலாம். அதாவது நீங்கள் அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.